Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the first unit, phycology. So in phycology, in previous class we studied about diatoms. So diatoms அப்படினா என்னன்னா பார்த்தோம். Diatom is a small colonies. It's a microscopic structure. It will be showing the yellow tiny that can be due to the photosynthetic பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். லார்ஜ் மாசஸாக வந்து அப்சர்வ் பண்ணலாம். இதோடைய கலர் பார்த்தோம்னா வந்து ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். வெரி ரேர் கேசஸ் ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் இருக்கும். இட்ஸ் வில் பி லிவ் இன் போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ரெண்டுலேயுமே இருக்கும். நாட் ஒன்லி இன் த வாட்டர்ஸ், இட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த ராக், பிளான்ட், மட், the near border of the water எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஈவன் இட்ஸ் வில் பி லொக்கேட்டட் இன் த ஓஷன் ஆல்சோ இட்ஸ் வில் பி லொக்கேட்டட். தென் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி மேட் பை செல் வால். இந்த செல் வால் வந்து எந்த லேயர், இந்த செல் வால் வந்து மோஸ்ட்லி இட்ஸ் வில் பி கம்போஸ்டு ஆஃப் சிலிக்கா, SiO2 அப்படின்னு பார்த்தோம். சிலிக்கானால தான் ஆனது. ஸோ செல் வால் அண்ட் ஃபிஸ்டியூல்ஸ், எபிதீக்கா, ஹைப்போதீக்கா எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். தென் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா வந்து மோஸ்ட்லி இட்ஸ் வில் பி அக்கரிங் இன் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செல் டிவிஷனில் தான் நடக்குது. பைனரி ஃபிஷன் மூலமாக தான் வந்து செல் டிவிஷன்ஸ் நடக்குது. இதில் ஹைப்போதீக்கா அண்ட் எபிதீக்கா, எபிதீக்காவை வச்சு ஒரு செல் ஃபார்ம் ஆகிறது வந்து டியூ டு த செல் டிவிஷன், டாட்டர் செல்ஸ் ஆஃப் த சேம் சைஸில் இருக்கும். இதே பார்த்திங்கன்னா ஹைப்போதீக்காவை வச்சு ஃபார்ம் ஆகிற இது பார்த்திங்கன்னா கம்பேரிங் வித் அந்த டாட்டா செல்ஸை விட, எபிதீக்கா வச்சிருந்த டாட்டா செல்ஸை விட கொஞ்சம் ஸ்மாலர் இன் சைஸில் தான் வந்து அதோடைய செல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 3 டைப்பில் நடக்கும். அதாவது வந்து சென்ட்ரிக் டயட்டம்ஸ், பென்னேட் டயட்டம்ஸ் அண்ட் ஆக்சோசோம் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஊகேமஸ் மூலமாக நடக்கலாம், இல்லாட்டி ஐசோகேமஸ், இல்லாட்டி ஆக்சோஸ்போர்ஸ் மூலமாக வந்து நடக்கலாம். இதோடைய லைஃப் சைக்கிள் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஒன்று இருக்கும், செக்ஸுவல் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரிடக்ஷன் நடக்கும், செல் சைஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும். இதே செக்ஸுவல் ஃபேஸஸில் வந்து அதோடைய செல் சைஸ் வந்து ரீஸ்டோர் ஆகும், அதோட பிக்கர் சைஸாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாமிடோமோனஸ், so Chlamydomonas is a unicellular motile green algae of the Chlorophyceae. இது வந்து எந்த கேட்டகரியில் வந்து வருதுன்னு பார்த்தோம்னா Chlorophyceaeல வரக்கூடிய ஒரு, அதாவது கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா Chlorophyceae கிளாஸிஃபிகேஷனில் வந்து கிளாமிடோமோனஸ் வருது. இட்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ஃபவுண்டட் இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ கிளாமிடோமோனஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் யூகேரியாட்டிக்ஸ் இன் பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டமில் இதுதான் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் யூகேரியாட்டிக் பிளான்ட் கிங்டமில் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஸோ இதோட கிளாஸ் பார்த்தோம்னா குளோரோஃபைசியே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா வால்வோகல்ஸ், இது வந்து வால்வாக்ஸ் ஃபேமிலி கூட சேர்ந்ததாக இருக்கும். ஸோ சப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனிடினியே, ஃபேமிலி கிளாமிடோமோனிடேசியே. ஸோ ஜீனஸ் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ். இதுதான் வந்து இதோடைய பிளான்ட் கிங்டம், கிளாமிடோமோனஸோடைய பிளான்ட் கிங்டம். ஸோ சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனஸ். ஸோ கிளாமிடோமோனஸ் வந்து எங்கெங்கே இருக்கும், அது எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். த பிளான்ட் பாடி இஸ் பைஃப்ளஜெல்லேட், யூனிசெல்லுலார், elliptical, spherical or beer shaped. The flagella are equal in length and are present at the anterior end of the thallus. The prominent cup-shaped chloroplast is present. It's important one more question. கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் வந்து எந்த ஆர்கானிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இட்ஸ் வில் பி present in கிளாமிடோமோனஸ். ஸோ வால்டன் கிரைன்ஸ் ஆர் த மெயின் ரிசர்வ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மெயின் ஃபுட் ரிசர்வ் ப்ராடக்ட் எப்படின்னு இப்போ என்னன்னு கேட்டோம்னா வந்து வால்டைன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பைஃப்ளஜெல்லேட் ஜூஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. இந்த 3 வகையில் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். லெட் வி சி ஒன் பை ஒன். ஸோ வேர் இட்ஸ் வில் பி அக்கர்.
ஸோ கிளாமிடோமோனஸ் பார்த்தோம்னா இட்ஸ் அ லார்ஜ் ஜீனஸ். இது வந்து 400 ஸ்பீசியஸ் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் கிளாமிடோமோனஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஆஃப் லேக், பாண்ட் அண்ட் டிச்சஸ், ஸ்டாக்னன்ட் வாட்டர்லேயும் கூட இருக்கக்கூடியது. ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் ஸ்பீசியஸ் இட்ஸ் வில் பி க்ரோயிங் இன் டேம், மாய்ஸ்டர் சாயில் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ த ஸ்னோ பிகம் த ரெட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் ஹெமட்டோக்ரோம் சி அப்படிங்கிறது கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். அதாவது இந்த வகையான கிளாமிடோமோனஸ் பார்த்திங்கன்னா என்ன கலரில் வந்து அதோட குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் இன் கலர். அப்போ இது வந்து ஸ்னோவில் வந்து அதிகமாக க்ரோ ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஸ்னோவே பார்த்திங்கன்னா என்ன கலரில் தெரியுமாம்மா? ரெட் கலரில் தெரியுமாம்மா. Because of the red color pigment it will be showing as a red in color. அதே மாதிரி கிளாமிடோமோனஸ் பார்த்திங்கன்னா yellow கலர்லேயும் இட்ஸ் வில் பி ஃபவுண்ட். yellow stonensis இட்ஸ் வில் பி ஃபவுண்டட் இன் Yellowstone நேஷ்னல் பார்க் இன் அமெரிக்கா. இட்ஸ் அ இம்பேக்ட் ஆஃப் yellow green color to the snow. இந்த yellow கலர் தெரியக்கூடிய அதாவது எல்லோ கலரில் பிக்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் வந்து இட்ஸ் வில் பி ஷோயிங் இந்த எல்லோ இன் நேஷ்னல் பார்க் இன் அமெரிக்காவில் வந்து அந்த எல்லோ ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸோடைய பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ யூனிசெல்லுலார், biflagellate, motile and generally green in color. A single cell represents the thallus. Each cell is a spherical, ellipsoidal and oval shape. இதோடைய சைஸ் பார்த்தோம்னா 20 to 30 μm in length. So majority of the species have wider posterior side and a pointer anterior side. அதாவது வந்து posterior side anterior sides வந்து எப்படி இருக்கும்? இப்படி pointed and round sizeல இருக்கும், which subsequently end in the apical papilla. So this is the microscopic diagram of கிளாமிடோமோனஸ். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஃப்ளஜெல்லா வந்து இருக்குது. எண்டு பீசஸில் வந்து இது வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இன்சைடில் பார்த்தோம்னா இதுதான் வந்து கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்குது. சென்டர் இட்ஸ் வில் பி ஹேவிங் த நியூக்ளியஸ். இன்சைட் த நியூக்ளியஸ் இட்ஸ் வில் பி ஹேவிங் த நியூக்ளியோலஸ். இங்கே வந்து சென்ட்ரோமியஸ் இருக்குது. இது வந்து ரைசோபிளாஸ்ட் வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஐஸ்பாட் வந்து எது இருக்குது? இந்த குளோரோபிளாஸ்ட் கூட அட்டாச் ஆகி இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பைரினாய்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த தாலஸ் வந்து த ஃபாலோயிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அ செல் வால், சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், ஃப்ளஜெல்லா, நியூரோமோட்டார் அப்பேரட்டஸ், ஸ்டிக்மா ஆர் ஐஸ்பாட். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். லெட் வி see one by one. So first we will see the cytoplasm. The cytoplasm. The Chlamydomonas generally a single large cup-shaped or bowl-shaped parental chloroplast is present in the cytoplasm. அது எதுக்குன்னா the massive and occupy the most of the protoplasm. அந்த protoplasm வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இந்த புரோட்டோபிளாசத்தில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இட் வில் பி சரௌண்டட் பை சைட்டோபிளாசம். அந்த குளோரோபிளாஸ்ட்னால தான் வந்து ஆயிருக்கு. சைட்டோபிளாசம் இட்ஸ் வில் பி ஆக்குபைட். However, in different Chlamydomonas species the chloroplast can be various in shape. ஒவ்வொரு கிளாமிடோமோனஸ்லையும் ஒவ்வொரு வகையான ஷேப்பில் வந்து இருக்குது. இப்போ ஹெச் ஷேப்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ் பிசிலேட், பேரண்டியல் இன் கிளாமிடோமோனஸ் மியூசிகோலா, ரெட்டிகுலேட் இன் கிளாமிடோமோனஸ் ரெட்டிகுலேட்டா, ஆக்சியல் இன் கிளாமிடோமோனா ஸ்டெய்னி, ஸ்டெல்லேட்டட் இன் கிளாமிடோமோனஸ் அரேச்சினை. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது வந்து ஹெச் ஷேப்பில் என்ன இருக்குது, பேரண்டல் ஷேப்பில் எப்படி என்ன இருக்குது, ரெட்டிகுலேட் ஷேப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம். ஸோ போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஜென்ரலி கண்டெய்னிங் த சிங்கிள் பைரினாய்ட் கவர்டு வித் த ஸ்டார்ச் ஷீட். த ஸ்டாக்ஸ் ஃப்ரம் த கிரானா அண்ட் த மேட்ரிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரோமா. ஸோ டிஎன்ஏ, ரிபோசோம் அண்ட் microtubules also the present in chloroplast matrix. ஸோ இந்த குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ, ரிபோசோம்ஸ், மைக்ரோடியூபிள்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ ஃப்ளஜெல்லா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லாஸ் ஆர் 2
Whiplash types of flagella. It will be present in the anterior portions of the thallus. ரெண்டு ஃப்ளஜெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் இந்த எட்ஜ் மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து ரெண்டு ஃப்ளஜெல்லாஸ் இருக்கும். ரெண்டுமே they are in equal in size. So flagella are usually longer than the thallus, but in some species they can be equal or shorter than the thallus. So each flagellum originates from the basal granule or ப்ளிப்பரோபிளாஸ்ட், அதாவது உள்ள வந்து இப்படி ஒரு அட்டாச் ஆகி அதிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து ப்ளிப்பரோபிளாஸ்ட். தட் இஸ் சிச்சுவேட்டட் டுவோர்ட்ஸ் த anterior papillated or non-papillated region of the cytoplasm. So flagella emerge through very fine canals, that is outer wall of the thallus. So microscope பார்க்கும்போது even typical it will be arranged, the flagella it will be showing as a 9+2 arrangement மாதிரி தெரியும் when we are seeing under the microscope, electron microscope. The two central fibrils are single fibrils while the 9 peripheral fibrils, அதாவது ஒரு சிங்கிள் ஃபிப்ரியல்ஸ், அதை வந்து 9 peripheral fibrils சொல்லிட்டு 2 central fibrils are present in the flagella. So neuromotor apparatus. So neuromotor apparatus அப்படின்னா in some species of Chlamydomonas வந்து sensitive neuromotor apparatus it will be present. Nosta அதில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூரோமோட்டர் apparatus it will be made by two basal granules or ப்ளிப்பரோபிளாஸ்ட் from which flagella originated. எந்த இடத்துல flagella originate ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதிலிருந்து தான் வந்து flagella வந்து originate ஆகிருக்கும். ஸோ the two plasmaroplast are joined by thin protoplasmic fibrillae is known as paradesmore. So one of the plasmaroplast is connected to the centrosome of nucleus, that is called as rhizoplast. So nucleus control the flagellar movement through the rhizoplast in response to chemicals and other stimuli. அதாவது அந்த ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதல் எல்லாமே வந்து அந்த செல்லு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த செல் எப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாராடெஸ்மோர் மூலமாக அந்த ப்ளிப்பரோபிளாட் வந்து உள்ளே இருக்கும். அதையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரைசோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைசோபிளாஸ்ட் தான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஃப்ளஜெல்லாவோட மூமெண்ட் மூலமாக வந்து அந்த செல்லை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ண வைக்கிறது வந்து இந்த ரைசோபிளாஸ்ட் மூலமாக தான். நியூக்ளியஸ் வந்து கண்ட்ரோல் த ஃப்ளஜெல்லா மூமெண்ட். எப்படி நியூக்ளியஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைசோபிளாஸ்ட் மூலமாக தான் வந்து அதோடைய மூமெண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் அ நியூரோமோட்டார் அப்பேரட்டஸ். ஸோ let me see the reproduction in Chlamydomonas. So asexual reproduction. ஸோ asexual reproduction Chlamydomonas வந்து காமனாக பார்த்திங்கன்னா ஜூஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் மூலமாக நடக்கும். ஸோ அதர் ஹவவர் reproduce through the aplonospores, hypnospores, palmella ஸ்டேஜ். அந்த மாதிரி 3 ஸ்டேஜில் வந்து asexual reproduction நடக்குது. 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்ல முடியாது, 3 டைப்ஸில் வந்து asexual reproduction. ஒன்று aplonospores மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹிப்னோஸ்போர்ஸ் மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறது மூலமாகவும் இது வந்து asexual reproduction வந்து கிளாமிடோமோனஸில் நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ்போர்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். இங்கே இருக்கிறது கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ்க்கு உள்ள வந்து அந்த புரோட்டோபிளாசம், இந்த பேரண்ட் செல் டிவிஷன், asexual reproduction செல் டிவிஷன்ஸ் நடந்து இந்த ஒரு சிங்கிள் செல் வந்து 4 டிவைட் ஆகி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ டிஃப்ரெண்ட், த சேம் சைஸ். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வகையில் வந்து
ஒவ்வொரு ஸ்போராக வந்து அதோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆஸ் அ நியூ ஒன் வென் இட்ஸ் வில் பி ஹேவிங் த ஃபேவரபிள் கண்டிஷன். இப்போ 4 இருக்குது, 4க்குமே வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குமான்னு சொன்னால் இருக்க முடியாது. ஒன்று அதுக்கு வேண்டிய சாதகமான நிலை இருக்குதுன்னு நினைக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வென் இட்ஸ் வில் பி ஹேவிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் த zoospores it will be formed and it's making as a new one. So at the beginning of the zoospore formations பார்த்தீங்கன்னா the protoplasm of the parent cell contract and get separated from the cell wall. அந்த protoplasm வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் அந்த செல் வால் வந்து பிரேக் டவுன் ஆகுது. the parent cell discard the flagella or in some species of Chlamydomonas flagellas are absorbed and become a non-motile. So contractile vacuoles மூலமா neuromotor apparatus also disappeared in this stage. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நியூரோமோட்டர் அப்பாட்டஸ் மூலமாக வந்து அந்த ஃப்ளெஜெல்லா எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆயிடுது. வென் இட்ஸ் வில் பி கம்மிங் அவுட் சைட் நியூ ஸ்போமா ஃபார்ம் ஆகும்போது வந்து நியூ கிளாமிடோமோனஸஸாக ஃபார்ம் ஆகி வந்துடுது, ஃப்ளெஜெல்லா ஃபார்மேஷன்ஸ் அக்கர் ஆகி வருது. பால்மெல்லா ஸ்டேஜ். ஸோ பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னா வந்து வேறு ஒன்றும் இல்லை, இஃப் த என்விரான்மெண்டல் கண்டிஷன் பிகம் த அன்ஃபேவரபிள், அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது தான். such as shortage of water, excess of salt, இந்த மாதிரி கண்டிஷனில் the zoospores alter their formations and are not able to get out of the parent cell. They remain involved in gelatinous sheath. The daughter protoplasm form a gelatinous wall around themselves without developing flagella. Non-motile daughter cells may divide again and form a amorphous colony. So this amorphous colony looks like another green algae. Palmella of detrospores are called as a palmella stage. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து இதுதான் ஒரு கிளாமிடோமோனஸ் அப்படின்னா, இதில் கிளாமிடோமோனஸில் வந்து இப்போ 4 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்போ 4மே வந்து இட்ஸ் நாட் அ மொட்டைல். ஓகேங்க, அதில் வந்து ஃப்ளெஜெல்லாஸ் வந்து இருக்காது. இந்த கிளாமிடோமோனஸ் வந்து அந்த மொட்டைல் ஸ்டேஜில் இருந்து எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன ஆகும், நான் மொட்டைல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு 4 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் நாட் அ ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்னாகும்னா இந்த 4மே வந்து என்னாகும்னா அந்த செல்லுக்குள்ளேயே மறுபடியும் அதோடைய ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த 4 செல்லுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு 4 ஸ்போம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதாவது ஒரு குரூப் ஆஃப் காலனிஸ் ஆஃப் டாட்டர் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இட்ஸ் வில் பி ரீச்சிங் தேர் ஃபேவரபிள், அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து வாட்டர் ஆகட்டும், அதோடைய சால்ட் கண்டென்ட் ஆகட்டும், அதுக்கு சாதகமான சூழ்நிலையில் வந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா இட்ஸ் வில் பி கிவிங் அவுட். ஒவ்வொன்றும் அதோடைய ஃப்ளெஜெல்லாவை ஃபார்ம் பண்ணி இட்ஸ் வில் பி கம்மிங் அவுட் ஆஸ் அ நியூ கிளாமிடோமோனஸ் வில் பி அப்பியர் இன் திஸ் பால்மெல்லா ஸ்டேஜ். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கிளாமிடோமோனஸில் வந்து எப்படி நடக்கும்னா, ஒன்று ஐசோகேமஸாக இருக்கலாம், ஆர் அனைசோகேமஸாக இருக்கலாம், ஆர் ஊகேமஸாக இருக்கலாம். இந்த வகையில் தான் வந்து இதோடைய செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஐசோகேமி. ஸோ ஐசோகேமி அப்படின்னா வந்து கேமிட் ஃபார்மேஷன். ஸோ ஒரு பேரண்ட் செல் வந்து கேமெட் ஆஞ்சியம், அந்த புரோட்டோபிளாசமோட செல் டிவிஷன் வந்து 2 to 64 ஃப்ளஜெல்லேஷன்லேருந்து ஐசோகேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் த கேமெட் இட்ஸ் வில் பி ரிமைனிங் ரிலீஸ்டு மொட்டைல் வித் தயர் ஃப்ளஜெல்லா. அதாவது வந்து கேமெட் ஃபார்ம் பண்ணி அந்த கேமெட்டாஞ்சியம் மூலமாக மறுபடியும் ஒரு நியூ ஒன்றை வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வந்து நியூ ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் கேமெட் இஸ் ஐடென்டிக்கல் ஷேப், அதாவது எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் தான் வந்து வெளியே வருது. ஸோ இது எல்லாமே வந்து மொட்டைல் வித் தயர் ஃப்ளஜெல்லா. ஸோ கேமெட் ஃபியூஷன். ஸோ கேமெட் எப்படி ஃபியூஷன் ஆகுது, heterothallic species positive and negative strain gametes வந்து attached to each other by hormones that is called as a gamones. அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் gamone. The gametes of opposite strains fuse anteriors and
initiative to the fertilization, the fusing the step palmogamy and karyogamy. It's a important question, important 1 mark. Palmogamy அப்படின்னா cytoplasm fusion, karyogamy அப்படின்னா nucleus fusion. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆகுது, தென் நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகுது. இந்த 2 ஸ்டெப் மூலமாக தான் வந்து இந்த கேமெட் ஃபியூஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஆஃப்டர் த கேமெட் ஃபியூஷன்ஸ் த ஜைகோட் வில் பி ஃபார்மேஷன். த ரிசல்ட்டிங் இஸ் குவாட்ரிஃப்ளஜெல்லேட் ஜைகோட், அதாவது ஜைகோட் வித் 4 ஃப்ளஜெல்லாவோட ஃபார்ம் ஆகுது. தென் ஜைகோஸ்போர் ஃபார்மேஷன்ஸ். த 4 ஃப்ளஜெல்லாவோட ஃபார்ம் ஆனது வந்து இட்ஸ் வில் பி செக்ரேட்டிங் எ திக் resistant wall around itself become the non-motile zygospore. This zygospore can survive harsh environment condition and remains dormant until the conditions are favorable. சாதகமான சூழ்நிலை வர்ற வரைக்கும் அது வந்து ஒரு dormant conditionல தான் இருக்கும். So meiosis. So when the condition improving, the zygospore undergo the meiosis to producing the new one. ஹாப்ளாய்டிக் ஜூஸ்போர்ஸ் வந்து ஹாப்ளாய்டிக் இன் நேச்சரில் வந்து ஒரு ஜூஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் த மைசாசிஸ் ப்ராசஸ். ஸோ அனைசோகேமஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அனைசோகேமஸ்னால் அது இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கேமெட்ஸ் 2 டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஆஃப்டர் ஃபியூசிங் தட் த மேல் கேமெட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் மொட்டைல்ஸாக இருக்கும். த ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து இட்ஸ் வில் பி லார்ஜ் நான் மொட்டைல்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இந்த மொட்டைல் மேல் கேமெட்ஸ் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே வந்து ஃபீமேல் கேமெட்ஸை வந்து என்ன ஆகுது, ஃபியூஷன் ஆகுது. ஸோ ஆஃப்டர் த ஃபியூஷன் வந்து என்ன ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகி நியூ ஒன் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷன். ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷன்லேயும் பார்த்தோன்னா த கேமெட்ஸ் லார்ஜ் நான் மொட்டைல் எக் அண்ட் ஸ்மால் மொட்டைல் ஸ்பெர்ம் அதே மாதிரி ஃபியூஸ் ஆகி வந்து sexual reproduction வந்து நடக்கும். So this is a less common for the sexual reproduction in Chlamydomonas, though in more prevalent in other organism like Fucus. Fucus விட it will be more common form, less common form of the sexual reproduction. Male and female gamete, அதாவது நான் மொட்டைலாக இருக்கக்கூடிய எக்கு, ஸ்மால் மொட்டைல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மை வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பெர்மட்டாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெர்மட்டோசாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 ஃபியூஸ் ஆகி என்ன ஆகுது, நியூ ஒன்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஜெர்மினேஷன். ஸோ ஆஃப்டர் தட் 4 ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் வித் புரோட்டோபிளாசம் மேக் 4 ஹாப்ளாய்டு ஜூஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது செக்ஸ் பார்த்திங்கன்னா மேபி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ 4 மியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா 2 வந்து பாசிட்டிவ் டைப்பில் இருக்கும், 2 வந்து நெகட்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ நெகட்டிவ் டைப்பில் இருக்கிறதுக்கு பண்ண ஹெட்ரோதாலி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோதாலி அண்ட் ஹெட்ரோதாலி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வந்து 8 கிளாமிடோமோனஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 8 ஆர் மோர் தென் மியோஸ்போர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தியர் ஸ்பீசியஸ். இப்போ வந்து ஜைகோஸ்பாஸ் வந்து 8 ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாமிடோமோனஸ் ரெயின்ஹேடியில் பார்த்திங்கன்னா 8 ஸ்பீசியஸ் இருக்கும். அதே வந்து கிளாமிடோமோனஸ் இன்டர்மீடியாவில் பார்த்திங்கன்னா 16 to 32 ஃப்ளஜெல்லாஸ் நிறைய ஃபார்ம் ஆகி 16 32 வரைக்கும் கூடிய ஸ்போர்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஜைகோட், அதிலிருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு ஸ்போர்ஸுமே வந்து யங் ஹாப்ளாய்டு. இதில் வந்து அதோடைய சைஸை வச்சு ஜைகோட் ஃபார்மேஷன்ஸை வச்சு நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வில் பி எவால்வ். ஜைகோட் வால் வந்து டிசால்வ் ஆகுது. இங்கே ஜைகோட் நடக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்பீசியஸ் வந்து வருது. வந்ததுக்கப்புறம் ஹாப்ளாய்டு மியாஸ்போர்ஸ் வந்து லிபரேட் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, அவுட்டர் வாலை வந்து என்ன ஆகுது, ரப்சர் பண்ணிவிட்டு வெளியே வருது. ஸோ இது வந்து லிபரேட் ஆகும்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பாட் இருக்கும், நியூரோமோட்டர் அப்பாரட்டஸ் இருக்கும், 2 ஃப்ளஜெல்லாஸ் இருக்கும், கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸும் இருக்கும். ஸோ திஸ் மியோஸ்போர்ஸ், ஒவ்வொரு மியோஸ்போர்ஸுமே வந்து இட்ஸ் பி க்ரோயிங் ஆஸ் அ நியூ கிளாமிடோமோனஸ் பிளான்ட்ஸ். ஒரு நியூ கிளாமிடோமோனஸ் பிளான்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ லெட் வி see the life cycle. The Chlamydomonas பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோரோஃபைசியே ஆஃப் ஆல்கே. ஹாப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ ஜைகோட் ஒன்லி டிப்ளாய்டு, ஜைகோட் ஃபார்மேஷன்ஸ் மட்டும்தான் 2n டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். தென் ரிமைனிங்ஸ் எல்லாமே வந்து என்னவாக தான் இருக்கும், ஹாப்ளாய்டிக் இன் நேச்சராக தான் இருக்கும். இங்கே அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ யூனிசெல்லுலார் பைஃப்ளஜெல்லாட்டாக இருக்கும். இது வந்து ஏ செக்ஸுவலும் இருக்கும், செக்ஸுவலும் இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஜூஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் மூலமாக தான் இருக்கும்.
இதில் ஜஸ்ட் we can recall it. ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ் இருக்கும், அனைசோகேமஸ் இருக்கும் அண்ட் ஊகேமஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளாமிடோமோனஸ் பார்த்தீங்கன்னா மோனேசியஸ் ஆர் டைஏசியஸ். மோனேசியஸ்னால் சிங்கிள், அதாவது ஒரே ஒரு மேல் ஆர் ஃபீமேல் மட்டும் இருக்கும். டைஏசியஸ்னால் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து இருக்கிறது. ஸோ இந்த diploid quadriflagellata zygote is formed after the fusion of the male and female. The zygote it will be having the period to the germination. The zygote undergo the reduction division resulting haploantic meiospores it will be formed. இந்த meiospores தான் வந்து நியூ கிளாமிடோமோனஸ் தாலஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹியர் வி see the life cycle asexual reproductions of chlamydomonas பார்த்தோம்னா இதுதான் அப்படியே காமிச்சது தான். நார்மலாக இந்த கிளாமிடோமோனஸ் இருக்குது. இந்த கிளாமிடோமோனஸில் இருந்து இங்கே வந்து 2 cell ஸ்டேஜ் வருது. தென் ஜூஸ்போர் ஃபார்ம் ஆகுது. தென் ஜூஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகி தென் இட்ஸ் வில் பி ரிபுலேட்டிங் த நியூ கிளாமிடோமோனஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ். ஸோ கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து பைஃப்ளெஜிலேட்டா, யூனிசெல்லுலார், எலிப்டிக்கல், ஸ்பெரிக்கல், பியர் ஷேப்பில் பார்க்கலாம். இது வந்து கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் வந்து அதோடைய குளோரோபிளாஸ்ட் ஷேப்ஸ் வந்து இட்ஸ் வில் பி டிஃபருக்கு. ஹெச் ஷேப்பு இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்குது. தாலஸில் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா செல்வால், சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், ஃப்ளஜெல்லா, நியூரோமோட்டார் அப்பாரட்டஸ், ஸ்டிக்மா ஆர் ஐஸ்பாட் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும், ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும். இப்போ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டனோஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். அதாவது ஜூஸ்போர்ஸ் தான் மெயினாக ஜூஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஆப்டனோஸ்போர்ஸ், ஹைப்னோஸ்போர்ஸ் இருக்கும் அண்ட் பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஐசோகேமிஸ் இருக்கும், அனைசோகேமி இருக்கும் அண்ட் ஊகோஎம்எஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே வந்து மேல் ஃபீமேல், மேல் நான் மொட்டைல் எக்கு கூட, அதாவது வந்து மேல் அப்படிங்கிறது வந்து மொட்டைல் ஸ்பெர்மு, ஃபீமேல் அப்படிங்கிறது நான் மொட்டைல் எக். இது ரெண்டுமே ஃபியூஷன் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிறது. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வச்சு ஹெட்ரோதாலை ஃபார்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரீப்ரொடக்ஷன் in Chlamydomonas. Let me practicing some question regarding this topic. So the first question, what is the thallus structure of Chlamydomonas? Chlamydomonas thallus structure enna? Filamentous, colonies, multicellular and unicellular. The correct answer is unicellular. Next, what is a typical shape of Chlamydomonas cell thallus? Idoda shape enna? Spherical, rectangular, piriform, that is a beer shaped and ribbon shaped. So the correct answer is beer shaped, that is piriform. So next one, the cell wall of Chlamydomonas is composed of an inner layer of cellulose and outer layer of what substance? Outer layer வந்து என்ன substanceனால ஆனது? Algin, carrageenane, pectose, sporopollenine. So the correct answer is option C, pectose. So fourth question, the asexual reproduction in Chlamydomonas primarily occurring through the formation of which structure under the favorable condition? So apnospore, hypnospore, zygospore and zoospore. So asexual reproduction அப்படினாலே வந்து என்ன ஸ்போர்ஸ் தான் வரும்? ஜூஸ்போர்ஸ் தான் வந்து Chlamydomonasல வரும். So during the sexual life cycle, the resistant structure formed to surviving unfavorable condition is the zoospore, gamete, zygospore, palmella stage. So surviving unfavorable conditionலையும் கூட survive ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா zygospores. Zygospores is the correct answer. So in next class we will discuss about oedogonium, that is the structure of oedogonium and reproduction. There is a vegetative and sexual reproduction we will discuss on next class. I hope you can understand about this topic. Study well. We will meet on the next class. Thank you.